இந்த பதவி வழங்கப்படுறதுக்கு முன்பு ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கு. விஜயபாஸ்கர் ரொம்ப அப்செட். அவங்களுக்கு சீட்டு அவருக்கு தரலனா கூட சுயேட்சையாளர்களால ஆச்சரியப்படுறது இல்லை. துணை பொதுச் செயலாளராக இருக்கட்டும், மாவட்ட அளவிலான அமைப்பு செயலாளருங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவரு நினைச்சது மண்டல அளவிலான ஒரு பதவி அப்படின்னு தான் அவர் எதிர்பார்த்தது. இந்த விஷயத்துல ஒரு கடுமையான அதிருப்தி தான். விஜயபாஸ்கர் தெளிவாகவே சொல்லியிருக்காரு, எனக்கு வேண்டாங்க பதவின்னு சொல்லியிருக்காரு. எம்ஆர் விஜயபாஸ்கர் பார்த்தீங்கன்னா துணை பொதுச் செயலாளர் அவருக்கு ஒரு மைனஸாவே தான் அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. மண்டல பொறுப்பாளர் சொன்ன அடிப்படையில் தான் நான் வந்து எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். இதெல்லாம் எங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. தமிழ் நியூஸ் நேரல் கண்வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தில் கிட்டத்தட்ட அதிமுகவினுடைய 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க. அதுல மிக சமீபத்துல தான் அவங்களுக்கு பொறுப்புகள்லாம் வழங்கப்பட்டது. ஸோ இந்த பொறுப்புகள்லாம் எப்படி அவங்க வந்து இதை ஏத்துக்கிறாங்களா, தமிழக வெற்றி கழகத்துல அவங்க எப்படி ட்ரீட் பண்ணப்படுறாங்க, இது சம்பந்தமான என்ன தகவல் இருக்கு? இல்லை இதுல இந்த விஷயத்துல ஒரு கடுமையான அதிருப்தி தான். அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப வருத்தங்கள், சங்கடங்கள் அவங்களுக்கு இருக்கு. முதல்ல என்னன்னா, நீங்க ஜாயின் பண்ண உடனே கிட்டத்தட்ட ஒரு மாசத்துலயாவது எப்படியாவது பதவிகள் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட். ஏன்னா எம்எல்ஏக்கள் பதவியை ரிசைன் பண்ணிட்டு வந்தவங்க அவங்கெல்லாம் ஒரு 6 பேர். அது இல்லாம முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், MC சம்பத், வெள்ளமண்டி நடராஜன், இப்படி அவங்க ஒரு டீம் வேற தனின்னு வச்சுக்காங்க. அவங்க எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள். இப்ப இருக்கிற எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு போனவங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு பதவி வழங்கப்பட்டிருக்கு. இந்த பதவி வழங்கப்படுறதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம், ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. சம்பந்தப்பட்ட 6 பேரையும் கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. புசி ஆனந்த் தலைமையில ஆதவ அர்ஜுன், செங்கோட்டையன் எல்லாம் கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசியிருக்கிறாங்க. அந்த பேசிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்பதான் வெளியே வந்திருக்கு. கரெக்டா பதவி போட போறதுக்கு ஒரு நாள் முன்பு இது நடந்திருக்குன்னு வச்சுங்க. அந்த கூட்டத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்றாங்க. அந்த கூட்டத்தில் கூப்பிட்டு 6 பேரையும் கூப்பிட்டு புசி ஆனந்த் தான் பேசியிருக்காரு. இன்னும் 2 நாள்ல உங்களுக்கு பதவிகள்லாம் தலைவர் தர்றதுக்கு ஏற்பாடு பண்ணாரு. எல்லாத்துக்கும் எங்க கட்சியில இப்பதான் புதுசா பல பதவிகள் போட போறோம். அந்த வகையில உங்களுக்கு சில முக்கிய பதவிகள்லாம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா, ரைட்டு சார், ரைட்டு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு, ஒன்றும் இல்லை, அந்த 6 பேர்ல ஒரு சில பேர் மேல சரியான ரிப்போர்ட் சரியா இல்லை. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ல வந்து ஒரு சங்கடமா இருக்கு, தளபதி கொஞ்சம் வருத்தப்படுறாரு. என்ன அப்படி இல்லை, நீங்க சம்மந்தம் இல்லாம இப்ப உங்களுடைய ஏற்கனவே இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி கலெக்டர்கிட்ட பேசுறீங்க, எஸ்பிகிட்ட பேசுறீங்க அப்படின்னு ஒரு இன்டெலிஜென்ஸ்ல ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாம நீங்க வந்து தனக்கு வேண்டிய ஆட்கள் சம்பந்தமான விஷயங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேசுறதா இருக்கட்டும், அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசுறதுமே வந்து அதிகமா இருக்குன்னு சொன்ன உடனே 2-3 பேருக்கு பயங்கர அப்செட். எம்ஆர் விஜயபாஸ்கரா இருக்கட்டும், இசக்கி சுப்பையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு சங்கடம். மற்றவங்களாம் மரகதம் குமரவேல் அவங்களெல்லாம் கூட அதை பெருசா எடுத்துக்கல. பட் இந்த ஒரு 3 பேரும் ஒரு சங்கடம். யாரு சார், யாருன்னு குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா நாங்க தகுந்தாப்புல திருத்திக்குவோம். அப்படி இல்லை, அதெல்லாம் வேண்டாம். பட் அது வேண்டாம்னு விரும்புறாரு தலைவர். அந்த மாதிரிலாம் யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பேசக்கூடாது. அதிகாரிகள்கிட்ட இதை பத்தி பேசி இவருக்கு பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்கன்னா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு புசி ஆனந்த். இந்த பேசிட்டு இருக்கும்போது இசக்கி சுப்பையா தான் கொஞ்சம் கோவப்பட்டிருக்காரு. சார், ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, மற்றவங்க எல்லாத்தோட நான் வந்து ஒரு பேசிக்கா கான்ட்ராக்டர், புரியுதுங்களா? நான் பல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ யாரு நீங்க சொன்னீங்கன்னா நாங்கள் மாத்திக்கிறோம் திருப்பி இசக்கி சுப்பையா சொல்லியிருக்காரு. இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பட் பொதுவாக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு இக்கண்ணா வச்சு புசி ஆனது முடிச்சுட்டு தொடர்ந்து என்ன பண்றாரு, இல்லை சார், ஃபர்ஸ்ட் டைமா எங்களுக்கு துணை பொதுச் செயலாளர்னு ஒரு பொறுப்பு கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு தளபதி. அதே மாதிரி அமைப்பு செயலாளர்கள்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போட போறாங்க, ரைட்டு அப்படின்னு அப்செட்டு விஜயபாஸ்கர்.
துணை பொதுச் செயலாளராக இருக்கட்டும், மாவட்ட அளவிலான அமைப்பு செயலாளருங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் நினைச்சது மண்டல அளவிலான ஒரு பதவி அப்படின்னு தான் அவர் எதிர்பார்த்தது. அவரும் அதே மாதிரி சிகி சுப்பையாவும் முன்னாடியே மண்டல பொறுப்பாளர் சவுத்துக்கு அப்படிங்கிற மாதிரி நீ சொன்னீங்க, ரிசைன் பண்றதுக்கு முன்னாடி அப்படிதானே நீங்க எனக்கு சொன்னீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ரைட்டுங்க, இப்போ தளபதி முடிவு பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் மாத்திக்கலாம், இப்போதைக்கு புது புது பதவிகள் அதனால இப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உடனே அப்பயே சொல்லியிருந்திருக்கிறாரு சி விஜயபாஸ்கர், எனக்கு வேண்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பதவி எனக்கு வேண்டாம், எனக்கு மண்டல பொறுப்பாளர்னு போட்டீங்க, போடுவேன்னு சொன்னீங்க, மண்டல பொறுப்பாளர்னு சொன்ன அடிப்படையில் தான் நான் வந்து எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். குறிப்பா டெல்டா லெவல்ல எல்லா மாவட்டங்களையும் சேர்ந்து ஒரு பொறுப்பாளர் மாதிரி எனக்கு நீங்க போட போறீங்க, என்ன பெரிய லெவல்ல கட்டமைப்பு இல்லை, அரசியல் ரீதியான கட்சியில் எனக்கு கட்டமைப்பு இல்லை, ஸோ இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு தான் என்ன நீங்க போட போறீங்கன்னு சொன்னாங்க. இப்போ வந்து மாவட்ட அளவிலான அமைப்பு செயலாளர்னு ஒன்று போட்டிருக்கிறீங்க. அதே மாதிரி மாவட்ட செயலாளர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆலிமலை தொகுதிக்கு மட்டும் ஒரு மாவட்ட செயலாளர், இதெல்லாம் எங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லைங்க, என்ன சொல்ல சொன்னாரோ சொல்றோம் அப்படின்னு. சரி ரைட்டுங்க, இப்போ இடைத்தேர்தல் வரும், அதுலயாவது எங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு உண்டா அப்படின்னு திருப்பி இசைக்கு சொப்பியா கேட்டிருக்கு. இல்லைங்க, அன்னைக்கு காலகட்டத்தை முடிவு வச்சுதான் முடிவு எடுப்பாங்க, இப்போ ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல, நம்ம எப்படி கேரண்டி கொடுக்க முடியும்னு எல்லாம் அதுக்கடுத்த அப்செட். இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் கடுமையான அதிருப்தி, எடப்பாடி மேல அதிருப்தியில போய் தாவைக்கால நம்ம போனோம்னா நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் வேற மாதிரி ஆகும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்புல போன மற்றவங்க எல்லாத்துக்குமே தனிக்கும் அவங்க எல்லாமே ஒரு 2 மாசத்துல 1.5 மாசத்துல 3 மாசத்துக்குள்ளர எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு போனவங்களுடைய நிலை இதுதான். பயங்கர அப்செட். விஜயபாஸ்கர் தெளிவாகவே சொல்லியிருக்காரு, எனக்கு வேண்டாங்க பதவின்னு சொல்லியிருந்திருக்காரு. அது என்னன்னா அவருக்கு ஒரு டீக்ரேட் பண்ண மாதிரி மாவட்ட அமைப்பு செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் மட்டும். எம்ஆர் விஜயபாஸ்கர் பார்த்தீங்கன்னா துணை பொதுச் செயலாளர் அவருக்கு. ஸோ சி விஜயபாஸ்கருக்கு ஒரு மைனஸாவே தான் அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு அவர் வச்சுக்கங்களேன். ஸோ அன்னைக்கு நம்ம கூட சொன்னோம், அவர் எதிர்பார்த்த பதவி வேற, ஒரு கொடுக்கப்பட்ட பதவி வேறன்னு போட்டோம். பட் நம்ம இன்னைக்கு கிடைச்சிருக்க தகவல் என்னன்னா ஒரு பதவியே வேண்டான்னு சொல்லியிருக்காரு. தொடர்ச்சியா அவர் போய் இன்னும் இவரை போய் பார்க்கல, விஜய பார்க்கல, ஏன் பொதுச்செயலாளர் கூட போய் பார்த்து அவர் சால்வை போட்ட மாதிரிலாம் ஒரு போட்டோஸ் வரல, எதுவுமே இல்லை. புதிய நிர்வாகிகள் போட்டீங்க, யாருமே போய் சந்திச்ச மாதிரி ஒரு போட்டோ இல்லை. ஒரு வாரம் ஆக போகுது. இப்போ சனி ஞாயிறு கூட இருந்ததுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கரெக்டா அசம்பிளி டைம்ல அந்த டைம்ல ஏதாவது பண்ணிருக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு தாவேக்காவோட அப்டேட்டா இருக்கு. ஒரு சரியான சங்கடத்தில் இருக்கிறார்கள் அதிமுகவில் இருந்து தாவேக்காவில் இணைந்த எம்எல்ஏக்கள், அவங்களே பெரிய சங்கடத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா சீட்டு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் கூட இப்ப ஒரு அரைகுறையமா சொல்லிட்டாரு புசி ஆனந்த் அவங்கள்ட்ட, இடைத்தேர்தலில் உங்க சீட்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாரு, நீங்க தேவையில்லாம நீங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது வேண்டாம், அது தளபதி விரும்பல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு மைனஸ் ஆயிட்டு இருக்கு பார்த்துக்கங்க, இதே நிலை தொடர்ந்துச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு எதுவுமே எதிர்காலம் கிடையாதுங்கிற மாதிரி மறைமுகமாக சொல்லிட்டாரு. இதுதான் இன்னைக்கு நிலைமை. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாள்ல இந்த முன்னாள் மாஜிக்கல் போட்டோம்ல, வெள்ளமணி நடராஜன், கடம்பூர் ராஜு, இவங்களுக்கெல்லாம் ஒரு பதவி வரப்போகுதுன்னு ஒரு தகவல். இவங்களுக்கே இந்த அளவுக்கு பதவினா இவங்களுக்கெல்லாம் என்ன தர போறாங்க. அதனால போயிட்டு இருக்க போன எல்லாருமே ஒரு அப்செட்டில் தான் இருக்காங்க. அதான் உண்மையான கூப்பா கிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் வாரியங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ இவங்களெல்லாம் முன்னாடியே பல ரீமார்க்ஸ் இருக்கு, இவங்க கட்சி சேர்க்கறதுல நமக்கு ஒரு சங்கடம் இருக்கு, இது நம்ம வெளியே பதில் சொல்ல முடியாது கேட்குற கேள்விகளுக்கு அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சேதான் வந்து வாலண்டியரா இவங்களை சேர்த்துக்கிறாங்க. அதுலயும் பல தயக்கங்கள் இருந்ததுமா தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க ராஜினாமா மட்டும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு சி விஜயபாஸ்கர். அப்ப அதுல இடைப்பட்ட நாட்கள்ல நெகோசியேஷன் போயிட்டு இருந்துச்சா அப்படிங்கிற கேள்வி தான் இருக்கு. அப்போ இவங்க முன்பே அறிஞ்சுதானே உள்ள அழைச்சிருக்கிறாங்க. அப்போ உள்ள அரவணைக்கும் பொழுது அப்ப உரிய அங்கீகாரம் கொடுத்தா மாத்திக்குவாங்கன்னு நினைச்சிருக்கலாம் கேம். ஏன்னா ஸ்டேஜ்ல உட்கார வச்சுக்கிட்டே தான் கேட்கிறாரு புசியானு சொல்றாரு,
ஆமா. இந்த வேலைக்கு இங்க வந்துட்டு இந்த இந்த கான்ட்ராக்ட் தருவாங்க, அந்த கான்ட்ராக்ட் தருவாங்கலாம் எதிர்பார்த்து இங்க வராதீங்கன்னு மறைமுகமா சொல்லிடுறாரு. புஷி ஆனந்த் ஓப்பனா தான் பேசுறாரு. அப்படி நம்பிட்டு வராதீங்கன்னு சொன்னவரு, பட் அவரே இப்ப இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டும் உங்களுக்கு எல்லாம் சரியா இல்லைன்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? அவங்கள கழிச்சு கட்டுறதுக்கான வேலைகளை தாவேக்கா பாக்குற மாதிரி தெரியுது. அதுதான் பெரிய அப்செட் அவங்களுக்கு. ஏன் கடந்த காலத்துல நிறைய என் மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கலாம், என் மேல வழக்குகள்லாம் இருக்கலாம். நான் இங்க வந்து உங்கள்கிட்ட வந்துட்டேன். என்னுடைய அரசியல் புது அரசியல ஆரம்பிக்க போகுது. நான் மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வர்றாங்க. வரும்போது நீங்க பழைய கதையே சொல்லி என்னைய ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன ஐயம் பர்ஃபார்மன்ஸுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு எலெக்ஷன் இல்லை, கவர்மெண்ட் வந்து 90 நாள் ஆகல, அதுக்குள்ள என்னென்ன பெருசா இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்க முடியும் அவங்களால? அந்த 6 பேருமே சொல்றேன். என்ன ஏதாவது போலீஸ் கேஸு, அடிதடி கேஸு, இந்த மாதிரி விஷயங்கள்ல வேணா ஏதாவது போலீஸுக்கு போய் டிபார்ட்மெண்ட் வைஸ் பேசி, சார் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார் சொல்றது இது இயல்பான விஷயம். இது டிஎம்கே ஏடிஎம்கே பீரியட்ல பல விஷயங்கள் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். கட்சிக்காரங்க அப்படி எதிர்பார்க்க தானே செய்வாங்க. இப்படி ஒரு விஷயத்தை தான் அவங்க தலையிட்டு இருக்க முடியும். ஏன்னா பெரிய லெவல்ல டெண்டர்லாம் இருந்தால் எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். அதை வந்து புஷி ஆனந்தே டைரக்டா சொல்லியிருப்பாப்ல. இல்ல அந்த டெண்டர்ல நீங்க ஃபோர்ஸ் பண்ணி வாங்கியிருக்கீங்கன்னு சொல்றாங்கன்னு அவங்க ஓப்பனா சொல்லியிருப்பாரு. வந்து கொஞ்ச நாள் 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள அவங்க மேல ரிமார்க் வருது பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுதான் நீங்க எஸ்கி சுப்பையா ரொம்ப அப்செட். எதா விஷயம் எந்த விஷயத்துக்காக நான் பேசிருக்கேங்கிறத சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன். இல்ல நடந்தது உண்மையா இல்லையா நான் சொல்லுவேன்னு அவரு விளக்கத்தை கேட்கறத கூட அவங்க காதல வாங்காத மாதிரி, இல்ல ரைட் பரவாயில்ல விடுங்க இனிமே நடக்க வேணாங்கிற மாதிரி சொல்லி கட் பண்ணிட்டான். இதுதான் ஒரு அவங்களுக்கு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்துது. ஜெயபாஸ்கர் ரொம்ப அப்செட்டா இருக்காரு. ஏன்னா ரொம்ப ஆக்டிவான ஆள் அவர் பாத்தீங்கன்னா அப்படி சுத்திட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தவர் இப்போ ஆள் இது பெரிய பதவி வந்தவொடனே நேரம் புதுக்கோட்டையை 2 ரவுண்ட் அடிச்சிருப்பாரு. அப்படியே ஆள் அவர் தொகுதியில மட்டும் இருக்காரு. ஒரு ஆளி மேல காரணம் என்ன, இடைத்தேர்தல் வந்தால் ஒருவேளை அவங்களுக்கு சீட்டு அவருக்கு தரலனா கூட சுயேட்சா நிலையால ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒரு ஆமா நீங்க சுயேட்சா வந்துட்டீங்கன்னா ஈஸியா போயிடலாம். இன் ஃபியூச்சர்ல அவர் எப்படி வேணாலும் முடிவு எடுத்துக்கலாம்ல. இல்ல சார், அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு இணைப்பு விழாவெல்லாம் வச்சு நடத்தினாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துல போய் வழக்கெல்லாம் தொடுத்திருக்காங்க. கரூருக்கும் விடாரிமலைக்கும் உடனே வைங்க, மக்கள் அவதிப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்பெல்லாம் அப்ப அந்த அளவுக்கு ஏன் நம்ம எக்ஸ்ட்ரீமா போகணும், தரமாட்டாங்க, சீட்டு தரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. புசியானது நடந்த விஷயங்கள் தான் சொல்றேன். நான் மண்டல பொறுப்பாளருங்கிறது சொல்லிட்டு இன்னைக்கு தரல. மாவட்ட செயலாளர்னு சரி அட்லீஸ்ட் மாவட்ட செயலாளர்னு கொடுத்தீங்க, ஒரு 2-3 தொகுதிகளை சேர்த்து கொடுத்துருக்கலாம். அவருக்கும் விராலிமலை தொகுதிக்கு மட்டும்னா ஒரு மாவட்ட செயலாளர்னா அந்த பாவம் இல்லையாங்களா? புரியுதுங்களா? 2வது மாவட்ட அமைப்பு செயலாளர்னா அதுல என்ன பொறுப்பு, அவங்களுடைய வேலை என்ன, இந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே அவருடைய கண்ட்ரோல்ல இருப்பாங்களா? நிறைய சந்தேகம் இருக்குல்ல கேமிங்க. அந்த பிரச்சனைகள் இருக்குல்ல. ஏற்கனவே அங்க ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. பழைய ஆட்கள் புதிய ஆட்கள் பிரச்சனை இருக்கு. மேலேருந்து சொல்லாமையே விஜயபாஸ்கரா இறங்கி போய் எல்லாம் மாட சொல்லலாம் வாப்பா வாங்க பேசுவோம் அப்படின்லாம் கூப்பிட முடியாது. இங்க இந்த செட்டப் வேற. அங்க முழுக்க முழுக்க வாட்ஸ்அப் தான். ஒரு மீட்டிங் இருக்கு, ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்குன்னா வாட்ஸ்அப்ல தகவல் அவ்வளவுதான். நீங்க அங்கேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லி இப்போ திமுகவோ அண்ணா திமுகவோ பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்லேருந்து வீட்டில இருந்தோ ஆஃபீஸ்ல இருந்தோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டுருவாரு. ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்ல ஆரம்பிச்சு எல்லா நிர்வாகிகளுக்கும் ஃபோன் பண்ணிடுவார். கிட்டத்தட்ட 40-50 நிர்வாகிகளுக்கு சொல்லிடுவார். தொண்டர்கள் இல்லை, நிர்வாகிகளுக்கு. இங்கே அப்படி கிடையாது. அவங்க ஒரு குரூப் வச்சிருக்காங்க. நீங்க மெசேஜ் பண்ணுவாங்க அவ்வளவுதான். இப்ப நடந்துச்சுல ஆர்ப்பாட்டம், ஒரு போன வாரத்தில் உதயநிதிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், அதுலயும் அப்படிதான். யாரையும் கூப்பிடுறதெல்லாம் கிடையாது. தகவல் அவ்வளவுதான். மாவட்ட செயலாளர் வந்து ஒரு மெசேஜ் போடுவார், நீங்க எல்லாம் இந்த வந்துடணுமா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு மீட்டிங் ஆர்ப்பாட்டம், அவ்வளவுதான். என்கிட்ட ஒரு அதிமுக நிர்வாகி, அதாவது இங்கேருந்து அதிமுக போய் இப்போ ஜாயின் பண்ணவர் சொல்லி வருத்தப்பட்டாரு. என்னங்க கூப்பிட கூட மாட்டானுங்க, காலையில என்ன ஏதுன்னு கூட சொல்ல மாட்டானுங்க, கேட்டா மெசேஜ் வந்திருக்குல்ல அப்புறம் என்ன அப்படின்னு கேட்கறானுங்க அப்படிங்கிறார். வருத்தப்பட்டார். சொல்லிட்டு காரணம் என்னன்னா அன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தப்போ அவர் படல சேலத்துக்கு போயிட்டார் ஒரு வேலையா. நைட்டுக்கே தெரியல, அவர் மெசேஜே பார்க்கவே இல்லை. அவர் காலையில போய் என்னன்னா ஆர்ப்பாட்டத்துக்கு வரலையான்னு கேட்டா
இல்லைங்க காலையில் தான் 6:30 மணிக்கு தான் நான் கேட்டேன் ஒருத்தர்ட்ட. அவர் சொன்னார் மெசேஜ் நைட்டு 12:30 மணிக்கு 11:30 மணிக்கு போட்டிருக்கிறாங்க. நான் அதுக்குள்ள ஒரு முக்கியமான வேலையா வந்துட்டேன்னு சொல்றாரு. இந்த ஒரு செட்டப்பே அவங்களுக்கு ஒன்றும் புரியல. யாருக்கு? அதிமுகல இருந்து அங்க போனவங்களுக்கு யாருக்குமே ஒன்றும் புரியல இந்த செட்டப். அதான் உண்மை. ரெண்டாவது, இப்பயே உங்களுக்கு வந்து இந்த பதவி விஷயத்துல நீங்க வந்து கரார் அப்படிங்கிற ஒரு பேர்ல நீங்களா சரியா இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப கட் பண்ற நீங்க, ஏங்க நீங்க இடைத்தேர்தல் எப்ப நடக்கும்னே தெரியலையாக்கியம். அப்ப நீங்க அந்த காலகட்டத்தில் யாருக்கு தருவீங்கன்னு இப்ப கேரண்டி தர முடியாதுல்ல. அதான் புசியானந்த் சொல்லியிருக்காரு. இல்லைங்க நீங்க அப்ப முடிவு எடுத்துக்கலாம், இப்போ இன்னும் டைம் இல்லைல்ல, பேசிக்கலாம் நம்ம இப்பயே அதை பத்தி பேசுறீங்கன்னு சொல்லிட்டாருன்னா ஒரு சந்தேகத்தையும் தானே அவங்களுக்கு இருக்கு. ஆகா கழட்டி விட்டுருவாங்க போல இருக்கடா அப்படிங்கிறதெல்லாம் எம்ஆர் விஜயபாஸ்கர் பத்தி கவலைப்பட மாட்டாரு. சி விஜயபாஸ்கருக்குலாம் ஒரு பயம் வந்துடும். ஒரு கேரண்டி இல்லாத ஒரு சூழ்நிலை போய் நம்மளுக்கு மாட்டிக்கிட்டோமோ என்னமோ இதுன்ட்டு அவரு இண்டிவிஜுவலா போக ஆரம்பிச்சிருவார். ஒருவேளை தாவேக்களை தரலன்னா கண்டிப்பா நம்ம சுயேட்சையா நின்று பார்த்துக்கலாம்னு சொல்ற ஒரு சூழ்நிலையை உள்ளவர் அவர் தைரியமா பார்த்துக்கலாம்னு நினைப்பாருன்னு வச்சுங்களேன். அதுதான் இப்போ நீங்க போய் புதுசா போய் ஜாயின் பண்ணோம் ஒன்றும் வேலைக்கு ஆகலைங்கிறது தான் இன்னைக்கு வருத்தமான ஒரு விஷயமா அவங்களுக்கு இருக்கு. அதாவது முன்னாள் அமைச்சர் ரகுபதினு நினைக்கிறேன் சட்டசபையில கூட என்ன சொல்லியிருந்தாங்க, புஷி ஆனந்த் அமைச்சர் வந்து இப்போ பிசி ஆனந்தா தொடர்ந்து இருக்காரு. அவர் வந்து வாரச்சந்தை சனிக்கிழமை தோறும் வந்து உங்களுக்கு ஆட்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இனிமேதான் உங்களுக்கு தெரியும் படக்கூடிய கஷ்டம், இனிமேதான் உங்களுக்கு படுவீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அதாவது சனிக்கிழமை தோறும் வார சந்தையில ஆட்களை வந்து நம்ம சேர்க்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை, அதாவது இப்போ உங்களுக்கு பெரும்பான்மை கிடைச்சிரும், அதுக்காக இன்னும் ஒரு 7-8 பேர் ராஜினாமா பண்ணிட்டு வந்தாலும் நமக்கு தேவையான ரெக்வயர்டு சீட்ஸ் வந்து போதுமானது அப்படின்னு நீங்க நினைச்சா மட்டும் போதாது, அதில் இருக்கக்கூடிய பின் விளைவுகள் இவைகள்லாம் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு அபாயகரமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட சொன்னாரு. அது இதோட பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கா? 100% அதெல்லாம் மாற்ற கருத்தே கிடையாதுன்னு வச்சுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கலாம். அந்த வார சந்தை போன வாரம் இல்லை, சந்தை இல்லை, அது முந்தின வாரம் தான் சந்தை இருந்துச்சு, இந்த வாரம் இல்லை. ஸோ நீ அந்த கிரேஸ் குறைஞ்சிருச்சு, அதுல மாற்றமே இல்லை. நீ ஒரு பெரிய ஒரு ஆல்டர்னேட்டிவ் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆல்டர்னேட்டிவ் ஒரு டிவிக்கே வந்துருச்சு போதும், இங்க அங்க இருந்து அதிருப்தி எல்லாமே அங்க போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தா அங்க அதிருப்தியில போனவங்களுக்கான ஒரு ரிசப்ஷன் சரியா இருக்கணும்ல ஐக்கியம். அது இப்போ நீங்க போகும்போது நீ எல்லாமே கிட்டத்தட்ட 30 வருஷம் 25 வருஷம் 20 வருஷத்துக்கு ஏற்கனவே ஒரு கட்சியில இருந்து பல்வேறு பொறுப்புகள் இருந்தவங்க அவங்கெல்லாம். ஸோ அவங்கள ரிசப்ஷன் எப்படி இருக்கும், எப்படி பார்த்துக்குவாங்க, கட்சி எப்படி நடத்துவாங்க அப்படின்னு தெரியும், அவங்களுக்கு தெரியும். அவங்கள இவங்க சரியா அணுகலை, நம்பலை, நம்மளுக்கான ஒரு முக்கியத்துவம் இல்லைங்கும் போது என்ன ஆகும், அது சரியா இருக்காது இல்ல. அது நல்லாவே தெரியுது, அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. நீங்க எதிர்பார்த்த அதிமுக ஆட்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம், அதுதான் உண்மை. ஏன்னா புஷி ஆனந்த் அவர் பொதுச்செயலாளராக இருக்காரு, அவர் தான் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி, கட்சியுடைய நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பு. அவரே வந்து ஒரு தரப்பை கூப்பிட்டு அப்படியே கழட்டி விடுறாரு அப்படின்னு பார்க்கும்போது மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கும், இனிமே போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே யோசிக்க ஆரம்பிப்பாங்கல்ல, ஆகா சரியா இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க. நீ அதனால அதான் நான் சொல்றேன், நான் அந்த ஒரு விஷயத்தை தான் நான் சொல்றேன். நீதிமன்றங்களும் இப்போ இடைத்தேர்தல்களுக்கு வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க. சோ அதுவும் அவங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையா இருக்கு, ராஜினாமா பண்ணிட்டு அங்க போய் சேர்றதுக்கும். கண்டிப்பா நீங்க ஒரு எலெக்ஷன் வந்தது அப்படின்னா தான் எஃபர்ட்டை நம்ம ஒர்க் பண்ணி காட்ட முடியும், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். அவங்கள விஜயபாஸ்கருக்குலாம் ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா அவருடைய ஒர்க்கை பார்த்துருவாரு, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போடும், கண்டிப்பா விஜய் பார்ப்பாரு எப்படி இருக்கு விராலிமலை இடைத்தேர்தலில் எப்படி இருக்காரு, கடுமையா வேலை பார்க்குறாரு, 4 மணி நேரம் கூட தூங்குறதில்ல அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்க்க தான் அவங்களுடைய பரவாயில்ல அரசியலுக்கு இவங்க தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும், அவங்களுக்கான முக்கியத்துவம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாம ஒரு சூழ்நிலையா இருக்கு, அரசியல் செய்யறதுக்கு வேலையே இல்லையே. அங்க ஒன் மேன் ஆர்மி, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. விஜய் அப்படி கூட நினைக்கலாம், புஷி ஆனந்துக்கு அப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கூட கொடுத்துருக்கலாம், இப்ப அவங்க எல்லாம் வந்தா ஏன்னா உங்களெல்லாம் காலி பண்ணிடுவாங்க பார்த்துக்க, ஆரம்பத்தில் இவங்க எல்லாம் தட்டி வைக்கிற வழியை பாரு, அங்க போனி ஆகலைங்கிறதுனாலதான் இங்க வந்திருக்காங்க.
அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதிமுகவில் இனிமே ஒன்றும் இல்லை, பெருசாக இருக்காது. அதிமுகன சூழ்நிலை இப்போ சரியா இல்லைங்கிறதுனால இங்கே வந்திருக்காங்க. உண்மையா இல்லையா? அதானே, அது விஜய்க்கும் தெரியும்ல. ஸோ ஏற்கனவே பதவி இதெல்லாம் இருந்தவங்க பட் இங்கே வந்தோம்னா ஒரு பதவியெல்லாம் கிடைக்கணும் ஒரு எதிர்பார்ப்பில் வந்திருக்காங்க. அதனால நம்ம ஆரம்பத்துலேருந்து அவங்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் சொன்னதாவே எல்லாத்தையும் சொல்லிடுன்னு சொல்லிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் கேம் இடைத்தேர்தலை ஒரு வருஷத்துக்கு வேணால் இழுத்து போகலாம். எப்படினாலும் அடுத்த ஜூன்லயாவது வந்துடும் இடைத்தேர்தல். அப்படிதான் நான் பார்க்குறேன். அதுதான் இடைத்தேர்தல் இன்னும் 2 வாரங்கள்ல சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதுக்கு உண்டான ஹியரிங்கும் வர இருக்கு. ஸோ அதை நம்ம அவ்வளோ காலம் வரைக்கும் யோசிக்கணுமா அப்படின்னு கூட நமக்கு தெரியல. கூடிய விரைவில் கூட நம்ம சந்திக்க நேரிடலாம். கண்டிப்பா கண்டிப்பா. இல்லை கேம் அதில் என்னை பொறுத்தவரை, ஏன்னா அடுத்தது கட்டத்துக்கு குதிரை பேரும் வழக்கு இருக்கும், அடுத்த வழக்கு வரும், இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா அதுக்கு ஹடில்ஸ் நிறையா இருக்குங்கிற தடைகள் நிறையா இருக்கு. இந்த இடைத்தேர்தல் நடத்துறதுக்கான விஷயங்கள் நிறையாவே இருக்கு. ஸோ நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. இடைத்தேர்தலுக்கு தடைங்கிற விஷயத்துக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அது ஈஸியா அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், அதை பயன்படுத்திக்குவாங்க. அதை தான் நான் ஒரு வருஷங்கிறேன். அதனால மேக்சிமம் 1 இயர் அப்படி ஓடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பதிந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.